எல்லா இப்ப எல்லா கடவுளுக்கும் ஒரு உருவம் இருக்கு. ஆனா அந்த லிங்க வடிவத்துக்கு எல்லா சிவனை மட்டுமே லிங்கமாவே நம்ம பார்த்துட்டு வரோம். பல கோயில்கள்ல பழம்பெரும் கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா உருவங்கள் வடிக்கிறது நமக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சிவன் என்கிற அந்த அந்த கடவுள் மட்டும் ஏன் லிங்க வடிவத்திலே இருக்காங்க? அதாவது நம்ம 3 வகையான வழிபாட்டு முறைகள் நம்ம கிட்ட இருந்தது. உருவ வழிபாடு, உருவ வழிபாடு, உருவ வழிபாடு, அருவ வழிபாடு. இப்ப திருவாரூர்னு சொல்றோம்ல, திரு அருவரூர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அருவ ரூபத்துல இறைவனை வணங்குவாங்க. நீங்க தியாகராஜ சாமி கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு சன்னதி இருக்கும், ஆரூரார் அப்படின்ற சன்னதி. இந்த ஆரூரார் அப்படின்னா என்னன்னா, உள்ளர லிங்கமே இருக்காது, உள்ளர சுவாமியும் இருக்காது, உருவ வழிபாடும் இருக்காது, லிங்க வழிபாடும் இருக்காது, வெறும் எம்டி ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். அதான் ஆரூரார்னு அர்த்தம். ஆரூரார்னா அருவமே இல்லாதவங்க. அப்போ உருவ வழிபாடு இருந்தது, அருவ வழிபாடு இருந்தது. உருவம்னா ரெண்டுக்கு இடையுமான வழிபாடு தான் லிங்க வழிபாடு. இந்த லிங்க வழிபாடு எதனுடைய தாத்பரியம்னா, நம்ம சிவன் அதை பேரா நினைச்சிடுறோம். சிவன்றது என்னன்னா இட்ஸ் அ கான்செப்ட். சிவம்ன்றது ஒரு கான்செப்ட். எப்படி சொல்லணும்னா, இப்போ உடம்புல சக்தி இல்லை, பாடியில் எனர்ஜி இல்லை. சக்தி இல்லாத உடம்பு என்ன சொல்லுவோம்? இறந்து போன பிரேதம் சொல்லுவோம். தமிழ்ல பிரேதம்னு சொல்லுவோம். அது சமஸ்கிருதம், சாரி. தமிழ்ல வந்து சவம்னு சவம்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ உடம்புல உயிர் இல்லைன்னா அந்த சவம். எ பாடி வித்தவுட் எனர்ஜி சவம், எ பாடி வித் எனர்ஜி சிவம். ஓ, எ பாடி வித்தவுட் எனர்ஜினா அது சவம், எ பாடி வித் எனர்ஜினா அது சிவம். அதனால எனர்ஜினா சக்தின்னு அர்த்தம். அதனால தான் சக்தி இல்லையேல் சிவம் இல்லைனாங்க. சக்தி இல்லையேல் அது சிவம் இல்லை, அது சவம்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ ஒருவன் இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து சக்தியை பெற்று, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்ன்ற இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து சக்தியை பெற்று யார் ஒருவன் தனக்குள்ள சக்தி வருதோ அவன் சிவமாக மாறுறாங்க. தனக்குள்ள சக்தி வந்தா மட்டும் பத்தாது. இப்ப இந்த ஒளிபெருக்கி இருக்கு, இதுக்கு சக்தி வந்துருச்சா, அதனாலதான் சிவமா மாறிடுமாப்பா அப்படின்னா, இதன் மூலமா 4 நல்ல விஷயம் நடக்கணும். ஒரு தெருவிளக்கு எரியுது, அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டின்ற சக்தி வருது, அதனால நல்லது நடந்துருமாப்பான்னா அதன் கீழே ஒருத்தர் உட்காந்து படிக்கணும். அப்படி ஏதோ ஒரு வகையில நமக்கு கிடைக்கப்பட்ட சக்தியை யார் ஒருவன் 4 பேருக்கு நல்லதுக்கு செய்யறானோ, யார் ஒருவன் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு செய்யறாங்களோ, சிவமாக இருக்கக்கூடியவன் சிவனாக மாறுகிறான். அப்போ இந்த சக்தியை பெற்று தன்னுடைய உடம்பை சவத்திலிருந்து சிவமாக மாற்றி அந்த சிவத்தை மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியவராக யாரால செய்ய முடிகிறதோ அவர்கள் அத்தனை பேரும் சிவன்.